வெல்கம் டு தமிழ் சமூகம் டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் ஒன் மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாம் நிறைய பேர் குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு குரூப் ஒன் மெயின்ஸ் 2019 நடந்த எக்ஸாமுடைய கொஷின்ஸ் பேப்பரை பார்க்கலாம். அதுக்கு வந்து எப்படியெல்லாம் ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். எக்ஸ்பிளைன் அபவுட் அவர் நேஷ்னல் எம்ப்ளம் அண்ட் லிஸ்ட் அவர் நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கொஷின் வந்துட்டு ஓப்பன் கொஷின்ஸ், அதாவது டேரெக்டாகவே கேட்டாங்க. உங்களுக்கு வேறு எதுவுமே கேட்கல, டேரெக்டாகவே நேஷ்னல் எம்ப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நேஷ்னல் எம்ப்ளம்னா வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியும். இந்த அசோக் பில்லர் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய நேஷ்னல் எம்ப்ளம். ஸோ அதில் வந்துட்டு சிங்கம் இருக்கும், கீழே வந்துட்டு விலங்குகள் இருக்கும், ஒரு 3 விலங்குகள். ஸோ அதை பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள், லிஸ்ட் அவர் நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டு தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் சிம்பிள்ஸை பற்றி லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த எம்ப்ளமை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அடுத்து இந்த நேஷ்னல் சிம்பிள்ஸ் வந்து என்ன இருக்குது, லோட்டஸ் இருக்குது, அப்புறம் பேன்யான் ட்ரீ. ஸோ அந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸ் இப்போ கூட அந்த 2013 வந்து பாக்டீரியா ஒன்று அறிவிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து டால்ஃபின் வந்து நேஷ்னல் அனிமலாக இருக்கும். அப்புறம் எலிஃபண்ட் வந்து நம்ம நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல். ஸோ இதெல்லாம் எழுதினாவே இந்த ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம பழைய கொஷின் பேப்பர் பார்த்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 கொஷின், அதாவது 10 மார்க் கொஷினுக்கு 10 மார்க்கு 8 மார்க் வரைக்கும் மேக்ஸிமம் வாங்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம கண்டிப்பாக 8 மார்க் வாங்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின், டேரக்ட் கொஷின், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹூ வாஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் மதுரை காந்தி, எனுமரேட் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹூ வாஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் மதுரை காந்தி, என்யூமரேட் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். இதுவும் டைரக்ட் கொஷின் தான். மதுரை காந்தி அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது எழுதணும். ஸோ இதுவும் டைரக்ட் கொஷின் தான். மதுரை காந்தி வந்து யார்? மதுரை காந்திங்கிறவர் என்எம்ஆர் சுப்பராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்எம்ஆர் சுப்பராமன் தான் மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? மதுரையில் வந்து இந்த சால் சத்தியாகிரகா, அப்புறம் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், இதெல்லாம் வந்துட்டு அவர் பங்கேற்றிருப்பார். அங்கே வந்துட்டு அவர் தான் தலைவராக இருந்து நடத்தியிருப்பார். ஸோ அதை பற்றிலாம் எழுதுனா இந்த ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நம்ம வந்துட்டு 10க்கு 8 மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ டேரக்ட் கொஷின் புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ புது சிலபஸ் புக்கில் இந்த மதுரை காந்தியை பற்றி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுவும் ஈஸியான கொஷின் தான். டிஸ்கஸ் தி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ இதை வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதனால் நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து முக்கியமாக இன்ட்ரோ கொடுக்கணும். மேலே இருந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே இன்ட்ரோ கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து அதுக்கு வந்துட்டு இன்ட்ரோவே வந்துட்டு நமக்கு டேரெக்டாக கொஷினாகவே எழுதிடலாம். ஸோ நேஷ்னல் எம்ப்ளம்னா நேஷ்னல் எம்ப்ளமை பற்றியே இன்ட்ரோவாக கொடுத்துட்டு வந்துடலாம். அதே பாப்புலர்லி நோன் அஸ் மதுரை காந்தினா யாருன்னு சொல்கிறதையே இன்ட்ரோவாக கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 எப்படி இன்ட்ரோ கொடுக்கலான்னா, இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆகிற நிலைமையில் இருக்கும். அப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட லோன் கேட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கம்பெனியை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர சட்டம் தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ இதை வந்து இன்ட்ரோவாக கொடுக்கலாம், ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தடவை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இந்த கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் தலையிடுறாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு அவங்க தலையிடுறாங்க, இதுதான். ஸோ இது இன்ட்ரோவாக கொடுத்துட்டு உள்ள பாடியில் வந்து என்னென்ன ஆன்சர் எழுதலாம்னா, உள்ளே இருக்க பாயிண்ட்ஸ் பற்றி எழுதலாம். என்னென்ன பண்ணாங்க, கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிருப்பாங்க. அப்புறம் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அண்டு கவர்னர் ஆஃப் பாம்பேவை இவங்களுக்கு சபார்டினேட்டாக மாற்றிருப்பாங்க. ஏதாச்சும் முடிவு எடுக்கணும்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ட்ரேட், அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்
ப்ரைவேட் ட்ரேடில் வந்துட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒன்று கல்கத்தாவில் இது பண்ணி இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் சார் எலிஜா எம்பே அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருப்பார். அது அவர் கூட 2 ஜட்ஜஸ் இருந்திருப்பாங்க, மொத்தம் 3 ஜட்ஜஸ். அதில் வந்து ஃபஸ்ட் ஒரு ஜட்ஜ் தான் சீஃப் ஜஸ்டிஸ், அதுதான் சார் எலிஜா எம்பே. ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷன் வந்து என்ன கொடுக்கலாம்? ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனாக மாறுறதுக்கு ஃபவுண்டேஷன் கொடுத்தது இந்த ஆக்ட் தான். ஓகேங்களா? இந்த ஆக்ட் தான் வந்துட்டு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக ஆக்ட் ஆகிறது இந்த ஆக்ட் தான். ஸோ அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த ஆன்சர் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து டிஸ்கஸ் தி வேரியஸ் மூமெண்ட்ஸ் ஸ்டார்டட் பை காந்திஜி டு ட்ரா தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மாஸ் இன்டு நேஷ்னல் மூமெண்ட். ஸோ இதுவும் டிஸ்கஸ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கஷன்னா அதில் இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க. காந்தி வந்து என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி மாசஸ், அதாவது மக்களை வந்து உள்ளே இழுத்தார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? முதல்ல வந்துட்டு காந்தியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். காந்தி வந்து எப்போ வந்தார்? 9 ஜான்வரியில் வந்தார் இந்தியாவுக்கு. வந்து அவருடைய குரு வந்து யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எல்லா பக்கமும் டூர் போயிட்டு வந்து நீ நேஷ்னல் மூமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு இன்ட்ரோவாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும். ஸோ அவர் வந்து சம்பாரன் சத்தியர்களால் கலந்துக்கிட்டாரு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சொல்கிறார். அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க கேதா சத்தியர்களால் நடந்துட்டார். அப்புறம் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அவர் பாப்புலர் ஆனார். ஸோ அந்த பாப்புலர் ஆனதுனால மாசஸ் வந்து நிறைய பேர் மக்கள் வந்துட்டு அவர் பின்னாடி அவரை நம்ப ஆரம்பித்தாங்க, அவருக்கு பின்னாடி வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அடுத்தது சால்ட் சத்தியாகிரகா, ஸோ இதெல்லாம் ஆரம்பித்தார். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க, இந்த மாதிரிலாம் மூமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியில் கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம்? அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் வயலன்ஸை பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ அதனால் மக்கள் வந்து அவருக்கு அதிகமான சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த நான் வயலன்ஸ் வந்து இன்னமும் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி அந்த கொஷின் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்கிரைப் தி பெசன்ட் அப்ரைசிங் டியூரிங் கலோனியல் ரூல் இன் இந்தியா. ஸோ கலோனியல் ரூல் அப்போ என்னென்ன பெசன்ட் அப்ரைசிங்ஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எழுதணும். ஸோ இதுக்கு வந்து என்ன எழுதலாம்? ஸோ பெசன்ட் அப்ரைசிங்கை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அடுத்து கோல் அப்ரைசிங் 1831 to 32 நடந்திருக்கும். அடுத்து இண்டிகோ ரிவோல்ட் 1859 to 60. அப்புறம் 1855 1859 to 60 என்ன நடந்திருக்கும்? சாந்தல் ரிபல்லியன் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டெக்கான் ரியாட்ஸ்னு 1875 நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பெசன்ட் அப்ரைசிங்ஸ். ஓகே, இதை பற்றி இது வந்துட்டு ஒரு 5% அப்ரைசிங்ஸ் தெரிஞ்சதுனாவே போதும். ஒரு 5% அப்ரைசிங்கை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனாவே இதை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த கொஷின் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது 15 மார்க் கொஸ்டின்ஸ். 6th ஒன், கிரிட்டிக்கலி அனலைஸ் தி டிஃபெக்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மேக்ஸிமம் டேரக்ட் கொஷின்ஸ் தான், ஒரே ஒரு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொஷின் வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கொஷின் வந்துட்டு இந்த கொஷின் பார்த்தா கிரிட்டிக்கலி அனலைஸ்னு வந்திருக்கு. ஸோ கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சொல்லணும். ஆனால் ஏன் இதில் நெகட்டிவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் கிரிட்டிக்கலி அனலைஸ். கிரிட்டிக்கலி அனலைஸ் தி டிஃபெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இப்போது இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோடனே ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒயிட் பேப்பர் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935க்கு வர காரணமாக இருந்தது அந்த ஒயிட் பேப்பர் தான். ஸோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதோடைய ப்ரொவிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணணும், அந்த ப்ரொவிஷன்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும். ஸோ அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தா, அதாவது இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபெடரேட்டிங் யூனிட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு, பிரிட்டிஷ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணணும்
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஃபெடரேஷனுங்கிறது ஃபார்மே ஆகிருக்காது. கடைசி வரைக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுவும் வந்துட்டு ஒரு டிஃபெக்ட்னு சொல்லலாம் அந்த ஆக்டில். அடுத்து டயார்கியை ப்ரோவின்ஸில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டயார்கியை வந்து சென்ட்ரலில் வந்துட்டு வைக்கலாம். ப்ரொவின்ஸில் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டும் சென்ட்ரலில் வந்து டயார்கியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த டயார்கிங்கிற பிரின்சிபல் வந்து இதுவும் ஒரு டிஃபெக்ட் ஆஃப் த ஆக்ட் தான். ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்லலாம்னா பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா ஆர்பிஐ 1934 ஆர்பிஐ ஆக்ட் மூலமாக இந்த இதைப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் வந்துட்டு இதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு டிஃபெக்ட் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டி அண்ட் எஜுகேஷன் அதை பொறுத்து மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எழுதணும்னா இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது ஏன் வந்து ஏன் அதிகமாக இருக்குன்னா இந்த ஆக்ட் படி எலெக்ஷன் நடந்துமே கூட எலெக்ஷன் வந்து 2 இயர்ஸில் வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ அதை சொல்லி முடிக்கலாம். இந்த ஆக்ட் படி எலெக்ஷன் நடந்திருக்கும். ஆனால் 1939 வேர்ல்டு வார் 2னால அந்த எலெக்ஷன் வந்துட்டு அந்த எலெக்ஷனால் ஃபார்ம் ஆன கவர்மெண்ட் வந்துட்டு ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஒரு இம்பேக்டாக சொல்லி முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு ஆப்டாக இருக்கும் அதை வந்துட்டு கன்க்ளூஷனாக போட்டுக்கலாம். So next, there was a disintegration of rural economy due to impact of British rule in India. ஓகேங்களா? There was a disintegration of rural economy due to the impact of British rule in India. அனலைஸ் முன்னாடி சொல்லுறது கிரிட்டிக்கலி அனலைஸ், இது வந்துட்டு அனலைஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கணும், நெகட்டிவாகவும் பார்க்கணும். ஆனால் வந்துட்டு கடைசியில் பாசிட்டிவாகவும் முடிக்கலாம், நெகட்டிவாகவும் முடிக்கலாம். மேக்ஸிமம் பாசிட்டிவாக முடிக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? ஸோ டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் ரூரல் எக்கனாமி, பிரிட்டிஷ் ரூல் அப்போ பிரிட்டிஷ் எக்கனாமி அப்போ ரூரல் எக்கனாமி வந்து ரொம்ப டிஸ்இன்டிகிரேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம இப்போது புது புக்ஸ் எல்லாத்தையுமே இதை வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம கைத்தறி வந்து அதிகமாக நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் வந்து பிரிட்டிஷ் வந்து அங்கே மெஷினரிஸ்லாம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கைத்தறியை விட அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுற கைத்தறி அந்த கிளாத்தஸ் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து இது அதிகமாக வியாபாரம் ஆகும். அப்போ வந்துட்டு அந்த கைத்தறி வியாபாரிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெளியில் போக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து எங்கே போவாங்க? அடுத்தது அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுக்கு இருந்ததே. ஸோ அந்த அக்ரிகல்ச்சரும் வந்துட்டு அங்கே போனால் ஓவர் க்ரௌட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே முன்னாடியே வந்துட்டு லேண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்தும் நிறைய பேர் போகிறப்ப அங்கே லேண்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு டிமாண்ட் ஃபார் லேண்ட் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ முன்னாடியே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு வரி அதிகமாக கொடுக்கும். லேண்ட் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த லேண்ட் டேக்ஸும் ரொம்ப அதிகமாகிருச்சு. ஸோ லேண்ட் டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறைய பேர் வந்துட்டு ஜமீன்தார்ஸ்க்கோ இல்லை மணி லெண்டர்ஸ்க்கோ அவங்க லேண்டை இழந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு டிஸ்இன்டிகிரேஷன் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன். அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து அங்கே அவங்க ஊரில் பிரிட்டிஷை வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஊரை வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணல. இங்கே வந்து வேலை இழந்தவங்க எல்லாத்துக்கும் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அங்கே போய் வேலைக்கு செய்கிறோம்னா அங்கே இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் வந்தாக வேண்டிய நிலைமை இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்படியெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த எப்படி நீங்கள் பாயிண்ட்ஸ் யோசிக்கலாம்னா சோஷியலாக யோசிக்கலாம், அடுத்தது எக்கனாமிக்கலாக, அடுத்தது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் என்னென்ன. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கிங்க. சப்ஹெட்டிங்ஸ் போட்டு நிறையா பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.